இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா எண்ணற்ற அற்புதங்களை நபியின் பிறப்பை முன்வைத்து அல்லாஹு தஆலா எண்ணற்ற அற்புதங்களை அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டினார். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக. ஒன்னில் ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, ஆதிப்பிதா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் வைத்திருந்தார். சொர்க்கத்திலே வைத்து சொர்க்கத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் பருகிக் கொள்ளலாம், சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பித்தான். ஆனால் ஆதிப்பிதா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் ஆசை காட்டுகின்றான். அதாவது, நீ அந்த மரத்தை நெருங்கி அதனுடைய மரத்திலே உள்ள பழங்களையோ அல்லது இலைகளையோ நீ சாப்பிட்டால் இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருந்து விடலாம் என்று ஷைத்தானாகப்பட்டவன் ஆதிப்பிதா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி ஆசை காட்டுகின்றான். எப்படி சொர்க்கத்திலே நீ நிரந்தரமாக இருந்து விடலாம் என்று ஆசை வார்த்தைகள் சொல்லி ஆதிப்பிதா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைக்கின்றார். இப்ப அல்லாஹு தஆலா இட்ட நிபந்தனை என்ன? ஒரு மரத்தை மட்டும் சுட்டி காட்டி இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா நிபந்தனை இட்டான். ஆனால் ஆசை வார்த்தை கூறப்பட்டதன் காரணமாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்தை நெருங்கி விட்டார்கள். இப்ப அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். ஏன் சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ மாறு செய்து விட்டாய், பாவம் புரிந்து விட்டாய். அதனால இந்த உலகத்திலே சென்று உலகத்தினுடைய எல்லா சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு மீண்டும் நாளை மறுமையிலே எழுப்புவோம் என்ற நிபந்தனைகள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா சொல்லி ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பிவிட்டார். இப்ப ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக அல்லாஹ்விடத்திலே, அதாவது பல நூறு ஆண்டுகளாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தௌபா செய்கின்றார்கள். யா அல்லாஹ், நான் தெரியாமல் செய்து விட்டேன், ஆசை வார்த்தை கூறப்பட்டதின் காரணமாக நான் அந்த தவறை செய்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே தௌபா வார்த்தைகளை எல்லாம் கூறி மன்றாடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த தௌபாவை எப்படி ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 300 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பாவத்திற்கு தௌபா செய்கின்றார்கள். கடைசியில அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே நம்மை உள்ளே வைத்திருந்தான். சொர்க்கத்திற்கு உள்ளே சென்ற பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய வாசற்படியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா எழுதப்பட்டிருந்தது. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நபியினுடைய பெயரை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதோடு மட்டுமல்ல, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைக்கின்றான். படைத்து அவர்களுடைய விலா எலும்பிலே அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைக்கின்றார். படைத்து ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னால் அப்படியே அமர வைக்கின்றார். அமர வைத்த பொழுது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து லயித்து விடுகின்றார்கள். அப்ப அந்த பெண்ணை தொடுவதற்கு அவர்கள் முன்வைத்த பொழுது அல்லாஹு தஆலா, நீங்கள் அந்த பெண்ணை தொட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மஹர் கொடுக்க வேண்டும், நீங்கள் அந்த பெண்ணை உங்களுக்கு ஹலாலாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மஹர் கொடுத்து மனம் முடிக்க வேண்டும். இப்ப ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க.
அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் என்ன மகர் கொடுப்பது? ஏன்ட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன மகர் கொடுப்பது? அப்ப மலக்குகள் எல்லாமே சூழ்ந்து கொண்டார்கள். மலக்குகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு, இறுதியாக வரக்கூடிய நபியின் மீது நீங்கள் 3 முறை ஸலவாத்தை சொல்லுங்கள். இறுதியாக வரக்கூடிய நபியின் மீது 3 முறை நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள், அது உங்களுக்கு மகராக ஆகிவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பிய செய்தியை அந்த மலக்குகள் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள். அப்ப நபியின் மீது ஸலவாத்து சொல்வது என்பது எவ்வளவு அலாதியானது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான்ல, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுகின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், இன்னும் சலாமை சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு கட்டளையிடுகின்றான். அல்லாஹு தஆலா ஒரு அம்ரை சொல்லுகின்றான். இப்ப நபியின் மீது ஸலவாத்து சொன்னால் நமக்கு என்னென்ன பிரயோஜனங்கள் கிடைக்கின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும். நபியின் மீது ஸலவாத்து சொல்றதுனால நபிக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கூடுறதில்லை. நபியின் அந்தஸ்து அலாதியானது, அதை பத்தி நம்ம பேசவே முடியாது. நாம நபியின் மீது சொல்வதன் மூலமாக நபிக்கு எந்த ஒரு தரஜாவும் கூடுறதில்லை. மாறாக கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் என் மீது ஸலவாத்தை சொல்லுகின்றார்களோ, யார் என் மீது ஸலவாத்தை சொல்லுகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா அந்தஸ்தால் உயர்த்தி காட்டுவான். அந்தஸ்தால அல்லாஹு தஆலா உயர்த்தி காட்டுவான். ஸலவாத்துடைய மகிமை அவ்வளவு சிறப்பானது, ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, லி குல்லி துஆஇன் மஹ்ஜூபுன், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அடியார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அடியார்கள் கேட்கப்படக்கூடிய துஆ, அல்லாஹ்விடத்தில் நாம துஆ கேட்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கேட்கப்படக்கூடிய துஆ மஹ்ஜூபுன், அது ஒரு திரையிட்டு வைக்கப்படுகின்றது. வானத்தில் மஹ்ஜூபுன் திரையிட்டு வைக்கப்படுகின்றது. ஹத்தா யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பொழுது திரை விலகுகின்றது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். பைஹக்கி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அடியார்கள் கேட்கப்படக்கூடிய துஆ வானத்திலே திரையிட்டு வைக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ஹத்தா யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த துஆவில் நபியின் மீது ஸலவாத்தை சொன்ன பிறகுதான் அந்த திரை அகன்று அந்த துஆ அல்லாஹ்விடம் சென்றடைகின்றது என்று கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸலவாத்தை ஓதுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய மகிமைகள் பற்றி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பொதுவாகவே துஆ என்று சொன்னாலே அதற்கு 5 நிபந்தனைகள் இருக்கின்றது. ஒன்றாவது என்னன்னு சொன்னா, முதல்ல அல்ஹம்துலில்லாஹி